தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் சர்மிளா அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். இவங்க என்னைக்குங்க ஆக்கப்பூர்வமான அரசியல் பேசிருக்காங்க? அழிவுக்கான அரசியல் தானே பேசிருக்காங்க. நேத்து கூட அமித்ஷா மேடையில என்ன பேசுறாரு? திமுகவை வேரோடு அழிப்போம். அதுவாங்க ஜனநாயகம். ஜனநாயகத்துல எல்லா கட்சிக்கும் அவங்களுக்கான உரிமைகள் உண்டு, அவங்களுக்கான தளம் உண்டு. நேர்மையாக நம்மளுடைய சாதனைகளை சொல்லி வெற்றி பெறதுதான் ஆரோக்கியமான ஒரு ஜனநாயகமாக இருக்கும். அடுத்தவன் அழிச்சு நான் அந்த இடத்துல வந்து உட்காருங்கன்னு சொல்றது என்ன ஆக்கப்பூர்வமான அரசியல்? அழிவுக்கான அரசியல தானே என்னைக்குமே பேசியிருக்காங்க. அது சிறுபான்மையினருக்கு எதிராக இருந்தாலும் சரி, இல்ல பட்டியலின சமூகத்துக்கு எதிராக இருந்தாலும் சரி, அழிவுக்கான அரசியல தான் என்னைக்குமே வந்து இந்த பிரிவினவாத அரசியல தான் இவங்க பேசியிருக்காங்க. ஆக்கப்பூர்வமான அரசியல, எல்லாருக்குமான அரசியல, எல்லாரும் சேர்ந்து முன்னேறணும் அப்படிங்கிற அரசியல இவங்க என்னைக்குமே பேச மாட்டாங்க. சப்கா சாத் சப்கா விகாஸ் எல்லாம் உதட்டளவுல சொல்றதுதான். கார்பரேட்டுகளை உயர்த்தணும், நாம கல்லா கட்டணும், நாம ஆட்சியில இருக்கணும். அதுக்கு அவங்க ஃபண்ட் பண்ணுவாங்க. உன் முதுக நான் சொரிஞ்சேன்னா என் முதுக நீ சொரிஞ்சு விடு. அவ்வளவுதான் இவங்களுடைய அரசியல். நேத்து அமித்ஷா அப்படிதான் பேசுறாரு. டிரான்ஸ்போர்ட்ல ஊழல், எல்காட்ல ஊழல், டாஸ்மாக்ல ஊழல், இலவச வேட்டி சேலையில ஊழல். நான் கேக்குறேன், இதே அமித்ஷா அதிமுக ஆட்சியும் போது அதிமுக ஆட்சி ஊழல் பண்ணுது அப்படின்னு தான் பேசினாரு. எல்லா புலனாய்வு அமைப்புகளையும் உங்க கையில தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஏவல் நாய்களா தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. இடியா இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும். அப்புறம் 10 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? அன்னைக்கு இருக்க அதிமுக ஆட்சியில நடந்த ஊழல்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? ஊழல் ஊழல் பேசிட்டு வெக்கமே இல்லாம அதே கட்சியோட தானே இன்னைக்கு கூட்டணி போட்டு நிக்கிறீங்க. சரி, 4 வருஷமா திமுகவுல எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் பேசுறீங்களே. உங்களுக்கு தைரியம் இருந்தா, திராணி இருந்தா, அதற்கான ஆதாரங்கள் இருந்தா நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? ஏன் இன்னும் பேசாம இருக்கீங்க? அப்ப உங்க ஊழலை பத்தி யார் பேசுறது? இன்னைக்கு பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சிஏஜி ரிப்போர்ட் கொடுக்கறான். 70,000 கோடிக்கு கணக்கு இல்லன்னு கொடுக்கறான். உங்க ஆட்சி தானே நடக்குதுங்க. கணக்கு சொல்லுங்களேன் பாக்கலாம். 70,000 கோடி யார் ஏப்ப விட்டான்னு கணக்கு சொல்லுங்களேன் பாக்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ங்கிற பேர்ல 7,5 லட்சம் கோடி நீங்க ஊழல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு உங்க சிஏஜி ரிப்போர்ட் தான் சொல்லுது. அதற்கு ஏதாவது பதில் கொடுத்திருக்கீங்களா? ஆயுஷ்மான் பாரத்ல தொடங்கி மேக் இன் இந்தியா வரைக்கும் இன்னைக்கு எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் தானே இருந்துட்டு இருக்கு. அதுக்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்கீங்களா? வாரிசு அரசியல் பேசுறாரு. சோனியா காந்தி ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸ்டாலின் வந்து உதயநிதி முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஜெய்ஷா எந்த தகுதி அடிப்படையில் இன்னைக்கு பிசிசிஐ சேர்மனா இருக்காரு? அவருக்கு அதற்கான படிப்பு ஏதாவது இருக்கா? இல்ல கிரிக்கெட்ல அவர் ஏதாவது சாதிச்சிருக்காரா? 4 வார்த்தை சேர்ந்து அப்பெல்லாம் பேச தெரியலங்க அந்த ஆளுக்கு. அவரை பிசிசிஐ சேர்மனா வச்சிருக்கீங்க. இந்த 10 வருஷத்துல அவருடைய சொத்து மதிப்பு 19,000% உயர்ந்திருக்கிறது. எப்படி உயர்ந்துச்சு? ஊழல் ஊழல்னு பேசுறீங்களே, இன்னைக்கு பெட்ரோல்ல நீங்க பண்ணாத ஊழலா? இன்னைக்கு 20% எத்தனால் கலப்படம் பண்றீங்க. எத்தனால் மிக்சிங் போது ஆரம்பத்துல நிதின் கட்கரி என்ன சொன்னாரு? எத்தனால சேர்க்கறதுனால பெட்ரோல் டீசலோட விலை குறையும் அப்படின்னு சொன்னீங்க. ரஷ்யால இருந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணும்போது பெட்ரோல் டீசலோட விலை குறையும் அப்படின்னு சொன்னீங்க. கன்சியூமர்ஸ்க்கு அதனால பெனிஃபிட் போச்சா? இன்னைக்கு வெளிநாடு பத்திரிகை யுஎஸ் உடைய செக்ரட்டரி சொல்றாருங்க, ரஷ்யால இருந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணதுனால இங்க இருக்கக்கூடிய ஒரு சில செல்வந்தர்கள் மட்டுமே பயனடைந்தார்கள். நாம சொல்லல, யுஎஸ்ல இருந்து சொல்றான். 100 ரூபாய் கொடுத்து பெட்ரோல் வாங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அதே 100 ரூபாய் கொடுத்து கலப்படமான பெட்ரோலை வாங்கிட்டு இருக்கோம். இதனால நஷ்டம் யாருக்கு? நமக்கு தான். ஒரு பக்கம் நம்ம காசையும் வாங்கிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் நம்ம என்ஜின் எல்லாம் பாழா போயிட்டு இருக்கு. கேட்டா இன்னைக்கு பெட்ரோல் விலையை குறைக்க முடியாது. ஏன்னா எத்தனாலோட இம்போர்ட் வந்து விலை ஜாஸ்தியா இருக்கு. எத்தனால் ப்ரொடக்ஷனுடைய காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு. அதனால பெட்ரோல் குறைக்க முடியாது. எத்தனால் ப்ரொடக்ஷன் எங்க நடக்குது? எத்தனால் சப்ளை பண்ணக்கூடிய எல்லா ஃபேக்டரியோட ஓனர்ஸும் பாத்தீங்கன்னா நிதின் கட்கரியோட சொந்தக்காரங்க. அப்ப யாருக்கு இந்த லாபம் போய் சேருது? அப்ப ஒட்டு மொத்தமாக கார்பரேட்டோட கைக்கூலிகளா செயல்பட்டு ஊழல்லையே ஊறி முங்கி குடிச்ச நீங்க மத்தவங்களை பார்த்து குறை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இல்ல, நேத்து அமித்ஷா பேசினதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கறதுதான் மறுபடியும் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அதிமுக ஒரு பொருட்டாகவே நினைக்கல அப்படிங்கறத யோசிக்கலாமா இதுல? அவர் தொடர்ந்து எல்லா மேடையிலையும் இதை தங்க சொல்லிட்டு வர்றாரு. கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, அந்த முதல் பிரஸ் கான்பரன்ஸ்க்கு அப்புறம் அவர் எடப்பாடி பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறார். எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படிங்கிற விஷயத்த கூட அவர் வந்து பதிவு பண்ண மாட்டேங்கிறார். நேத்து மேடையிலயும் அப்படிதான். எடப்பாடி பேரையே அவர் மென்ஷன் பண்ணலங்க. அப்ப உங்களுக்கு குறைந்தபட்ச சுயமரியாதை இருக்குன்னா, அண்ணா திராவிடம் அப்படிங்கிற பெயர்லாம் உங்க கட்சி பேர்ல நீங்க இன்னும் வச்சிருக்கீங்கன்னா, குறைஞ்சபட்சமாவது நீங்க எதிர்க்க வேண்டாமா? அதற்கான எதிர்ப்பு குரல் வர வேண்டாமா?
எங்க விஜய் பேசுறாருங்க, செத்து போனது, கெட்டு போனதெல்லாம் நான் தொடமாட்டேன்னு பேசுறாரு. இதை விட கேவலம் ஏதாவது வேணுமாங்க? ஆனா எடப்பாடி எப்படி ரியாக்ட் பண்றாரு? தம்பி பாவம் அறியாமையில பேசுறாரு அப்படின்னு ரியாக்ட் பண்றாரு. ஸ்ட்ராங்கா ரியாக்ஷன் வர வேண்டாமா? கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இல்ல. இங்க அதிமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும் தைரியமா சொல்ல ஏன் வந்து மனசு வர மாட்டேங்குது எடப்பாடிக்கு? அப்போ நீங்க இதெல்லாம் ஏற்கனவே தேர்தல் உடன்படிக்கையில இதெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் நீங்க கூட்டணிக்குள்ள போயிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டு தான் நீங்க கூட்டணி அமைச்சிருக்கீங்க. அதனாலதான் ஒவ்வொரு தடவை அமித்ஷா பேசும்பொழுதும் நீங்க வாயை திறந்து அதை எதிர்க்க மாட்டேங்கிறீங்க. அப்போ அதிமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் நீங்க சொல்றதெல்லாம் பொய். மக்களை ஏமாத்தத்துக்காக சொல்லக்கூடிய பொய் பிரச்சாரம். இப்படிதானே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ம். இல்லன்னா தைரியமா அது பொய் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன் எதிர்க்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அது பொய் அப்படின்னு மறுக்க மாட்டேங்கிறீங்க? எவ்வளவு 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 கேவலமா இருக்கு இவங்க அரசியல் பாருங்க. ஒரு 8 மாசம் முன்னால வரைக்கும் 2 பேரும் மாறி மாறி கழுவி கழுவி ஊத்துனாங்கங்க. இன்னைக்கு அண்ணாமலை விஜய்க்கு அட்வைஸ் பண்றாரு. நீங்க வந்து ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னீங்கன்னா, நீங்க யாரு பூமர் அங்கிள் அரசியல்ல நாகரிகம் வேண்டாமான்னு. யாரு யாருக்கு அட்வைஸ் பண்றதுன்னு விவஸ்தையே இல்ல. இதே அண்ணாமலை எடப்பாடி எவ்வளவு அசிங்கமா பேசினாரு, எவ்வளவு கேவலமா பேசினாரு. பத்திரிகையாளர்களை எவ்வளவு கேவலமா பேசினாரு. இட்ஸ் a classic case of the pot calling the kettle black இல்ல. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு விமர்சனம் பண்ண? அவ்வளவு தூரம் எடப்பாடிய கேவலமா பேசிட்டு, நேத்து மேடையில வெக்கமே இல்லாம, எடப்பாடிய வந்து நம்ம வந்து கொண்டு வந்து முதல்வரா உட்காருவோம் அப்படின்னு பேசுறீங்களே, குறைஞ்சபட்சம் அரசியல் நாணயம் உங்களுக்கு எல்லாம் இருக்கா இல்லையா? ம். அதிமுகவை சேர்ந்த தலைவர்கள் இவங்களால தான் நாங்க தோத்தோம். இவங்களால தான் எங்க கட்சி நாசமா போச்சுன்னு 8 மாசம் முன்னால வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்கங்க. ஜெயக்குமார் பேசல. ராயபுரத்துல முடிசூடா மன்னனா இருந்தேன். என்ன ஆமா. தெருக்கோடியில கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு பேசல. ஆமா. ம். இன்னைக்கு வெக்கமே இல்லாம அந்த கட்சியோட கூட்டணியை வச்சுக்கிட்டு மாநில உரிமைக்காக பேச மாட்டேங்கிறீங்க. கீழடிக்காக பேச மாட்டேங்கிறாங்க. சரி ஓட்டு திருட்டு நடக்குதுங்க. உங்க ஓட்டையும் சேர்த்து தானே திருடுறாங்க. அத ம். பத்தியாவது நீங்க பேசியிருக்கீங்களா? ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைக்குதே ஒரு கட்சி. கொஞ்சமாவது சூடு சொரண முதுகெலும்பு இருந்தா இத பத்தி பேசணுமா இல்லையா? விஜய் அவர்கள் வந்து இப்படி விமர்சனம் பண்றாரு அதிமுகவ. ஆனா அதிமுக பக்கத்துல இருந்து பெரிய எதிர்வினைகள் எதுவுமே இதுவரைக்கும் இல்ல. இன்னுமே வந்து ஒருவேளை விஜய நம்பிட்டு இருக்காங்களா அதிமுக காரங்க? நம்பலாம் ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு அந்த ஹோப்ஸ் எல்லாம் இப்ப பிஜேபி பக்கம் அவங்க வந்துட்டாங்க. பிஜேபியோட கை கோர்த்துட்டாங்க. இது புலிவால் புடிச்ச கதை தான். புடிச்சிட்டு இருக்கிறதும் தர்ம சங்கடம். அத விட்டுட்டும் வெளியில வர முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா, இன்னைக்கு பாஜக வந்து பாஜக நினைச்சு அதிமுகவ கை கழுவி விட்டால் ஒழிய, அதிமுகவால பாஜக பிடியிலிருந்து இன்னைக்கு வெளியில வர முடியாது. ம். அதற்கான ஒரு தேவை ஏதாவது வந்ததுன்னா, பாஜக அதிமுகவ கழட்டி விடும். ம். அந்த தேவை எப்ப வரும்னா, எடப்பாடியுடைய இந்த பேரணி இப்போ அவர் போறாருல்ல ஊர் ஊரா இது செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது பாஜகவுக்கு நல்லாவே தெரியுது. கூட்டணி வந்து ம். தலைவர்கள் லெவல்லயும் சரி, தொண்டர்கள் லெவல்லயும் சரி இது ஜெல் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது பாஜகவுக்கு நல்லா தெரியுது. ம். ம். எடப்பாடிய வந்து இது பலவிதமாக பாஜக யோசிக்குங்க. பாஜக எப்பவுமே நீங்க ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கங்க. பாஜக எப்பவுமே ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஆக்ஷன், ஒரு பிளான் ஆக்ஷன் வச்சுக்கிட்டு அவங்க வந்து என்னைக்குமே வந்து காய்கள் நகர்த்த மாட்டாங்கங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பேக்கப் பிளான் வந்து வச்சிருப்பாங்க. ம். இப்ப எடப்பாடி எடுக்கலன்னா, எடப்பாடிய தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தர கொண்டு வந்து அதிமுக தலைவரா நிப்பாட்டுறதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க. நாள ம். பின்ன அதிமுகவ தங்களுடைய பிடியிலிருந்து விடுவிச்சு, போங்க போய் விஜயோட கூட்டணி வைங்க. அப்படின்னு சொல்லி மறைமுகமா பின்னால இருந்து ஆதரவு குடுக்குறோம். நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லாமலும் இருக்க மாட்டாங்க. நீங்க ம். பாஜகவ குறைச்சு எடை போடவே முடியாது. அவங்க எங்க, எப்போ, எப்படி காய் நகர்த்துவாங்க அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. நீங்க இந்த ம். இந்த சனநாயகத்த வந்து குழி தோண்டி புதைக்கிறதுலயே நீங்க பாருங்க. எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா வொர்க் பண்றாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. 2, 3 வருஷம் முன்னாலேயே ஐடி ரூல்ஸ்ல திருத்தங்கள கொண்டு வந்து, தேர்தல் பத்திரங்கள் அப்படிங்கிற ஒரு திட்டத்த கொண்டு வந்து, ஆமா. நல்லா ம். கோடி கணக்குல கல்லா கட்டுனாங்க. ம். அது மூலமா தான் இவங்களோட எலக்ஷன்ஸ ஒரு பக்கம் ஃபண்ட் பண்றாங்க. ம். தேர்தல் இயந்திரங்கள வந்து இவங்க கோளாறு செய்றாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, நாங்க இவிஎம் ஹேக் பண்றத தாண்டி இசிஐயே ஹைஜாக் பண்ணி, நாங்க வந்து இன்னைக்கு வந்து வோட்டர் எலக்டரல் ரோல்ஸயே மாத்தி எங்களால ஆட்சிய பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் யாருமே ம். எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு கட்சி இவ்வளவு ம். செய்யும்னு யாராவது எதிர்பார்த்திருப்பாங்களா? அதற்கு ம். தேர்தல் ஆணையம் துணை போகும்னு யாராவது எதிர்பார்த்திருப்பாங்களா? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்துல கை வைக்கிறாங்க. அதோடைய அப்பாயின்ட்மென்ட்ல இருந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவ தூக்குறாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் நடைமுறைகள்ல வந்து மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் எல்லாம் எந்த அளவுக்கு வந்து மோடி மீறி இருக்காரு? இன்னைக்கு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்கல்ல.
குற்றம் செஞ்சா வந்து பதவியை விட்டு விலகணும்னு நியாயமா அவர் வந்து மேடை மேடையா கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல சிறுபான்மையினுக்கு எதிராக அவர் பேசின வெறுப்பு பேச்சுக்கு இந்நேரத்தை அவரை வந்து நீக்கி இருக்கணுங்க. அவர்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணி 6 வருஷம் எலெக்ஷன்ல கம்பீட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கணும் அந்த தேர்தல் ஆணையம். அத சொல்லுச்சா? இன்னைக்கு அந்த தேர்தல் ஆணையத்தை கையில போட்டுட்டு தானே இன்னைக்கு எலக்ட்ரல் ரோல்ஸ்ல கை வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்ட் ஆஃப் லார்ஜர் பிளான். இன்னைக்கு வந்து எவ்வளவு சாமர்த்தியமா கடந்த டிசம்பர் 2023லயே நீங்க பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துக்குள்ள பாம் போட்டாங்கன்னு ஒரு பெரிய அமளி நடந்தது இல்லையா? 141 எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவசரமா ஒரு அமெண்ட்மெண்ட்டை நிறைவேத்துறாங்க. ஒரு பில்ல பாஸ் பண்றாங்க. என்னன்னா தேர்தல் ஆணையர்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. லீகல் ப்ரொடெக்ஷன். அவங்க மீது நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு. எதுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்க? எதுக்கு முன்கூட்டியே 23லயே ஏன் அதை நிறைவேத்துறீங்க? அப்போ 24ல நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல ஏகப்பட்ட குளறுபடிகளை பண்ண போறீங்க. நீங்க எங்களோட சேர்ந்து இதுக்காக வேலை செய்யுங்கடா. உங்க மீது எந்த கேஸும் வராம நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற டீலிங் தானே இது. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து ஒரு அடி யோசிச்சீங்கன்னா அவன் வந்து 5 அடி யோசிச்சு வச்சிருப்பான் ஆல்ரெடி. அப்படிதான் RSS பாஜக செயல்படும். இத முதல்ல எதிர்க்கட்சிகள் உணரணும். இன்னமும் பல எதிர்க்கட்சிகள் அது உணர்ந்த மாதிரியே தெரியல. இங்க திமுகவுக்கு அந்த தெளிவு இருக்கு. பட் காங்கிரஸ்க்கு இன்னும் அந்த தெளிவு வந்த மாதிரியே தெரியலையே. இல்ல இந்த பிஜேபியினுடைய செல்வாக்கு வந்து ரொம்பவே அடி வாங்கி இருக்கு. குறிப்பாக மோடி அவர்களுடைய இது SIRலயும் சரி, இந்த ஓட்டு திருட்டுலயும் சரி. இப்படி இருக்கும்போது இந்த அதிமுகவுக்கு இது மிகப்பெரிய பலவீனமாக அமையும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? தெரியுங்க. பட் என்ன பண்ண முடியும்? எடப்பாடியுடைய தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்குல்ல. ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. சின்னமே இன்னைக்கு வந்து பிரச்சனை ஆகுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கு. என்ன பண்ண முடியும் உங்களால? நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? அதுல இருந்து வெளியில வரதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதத்தான் நான் சொன்னேன். புலிவால் புரிச்ச கதையா இன்னைக்கு வந்து எதிர்த்தும் பேச முடியாது, விட்டுட்டு வெளியிலயும் வர முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில மாட்டிட்டு இருக்காருல்ல. பாவமா இருக்கு இன்ஃபேக்ட் அவரை பார்த்தா. என்ன பண்ண முடியும் உங்களால? சொல்லுங்க. அவருடைய சொந்தக்காரங்கள, அவருடைய மகனை காப்பாத்தணும் அப்படிங்கிறது தானே அவருடைய பிரைம் போக்கஸா இருக்கும். கட்சியை காப்பாத்தணும். அதிமுக கட்சியை வந்து அழியாம காப்பாத்தணும். அதுக்காக என் மகனா இருந்தாலும் நான் தியாகம் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவ்வளவு பெரிய தியாகியா அவரு இல்லையே. இந்த மற்ற கட்சிகளோட இவங்க வந்து கூட்டணி பேசலாம்ல. குறிப்பாக வந்து OPS அவர்களோட பேசலாம். பழைய பிரச்சனைகள் எல்லாம் மறந்துட்டு பேசலாம். தேமுதிகவோட பேசலாம். இப்படி ஒரு வலுவை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு தானே நல்லது அது. அவருக்கு அது ஓபிஎஸோட வந்து இது ஒரு பர்சனல் ஈக்குவேஷன். ஐ திங்க் டூ மச் ஆஃப் வாட்டர் இஸ் ஃப்ளோன் அண்டர் தி பிரிட்ஜ்ங்க. நிறைய முரண்பாடுகள், நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு. மறுபடியும் அவர் ஓபிஎஸோட இணைந்து செயல்பட முடியும் அப்படின்னு தெரியல. இட் இஸ் நாட் பிராக்டிகலி பாசிபிள். தேமுதிகவை நீங்க ஏமாத்திருக்கீங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு அவங்க விலகி நிக்கிறாங்க. நீங்க கூப்பிட்டாலும் வரதுக்கு யோசிக்கிறாங்க. அங்க வந்து என்ன அவங்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கறது யோசிப்பாங்கல்ல. இப்போ ஒரு கூட்டணிக்கு போறோம்னா அதுல ஏதாவது ஒரு தேர்தல் கணக்கு இருக்கணும், ஏதாவது ஒரு லாபம் இருக்கணும், வெற்றிக்கான வாய்ப்பாவது இருக்கணும். எதுவுமே இல்லாம எதுக்குங்க போனவங்க யோசிப்பாங்கல்ல. தேர்தல் நெருக்கத்துல ப்ராபபிளி வேற ஏதாவது டீலிங்ஸ் ஏதாவது பேசுனாங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கறதானே எல்லாரும் விலகி நிக்கிறாங்க. இன்னைக்கு பாமகவும் அப்படித்தானே விலகி நிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட நீங்க பாருங்க ஒரு கட்சினால இன்னைக்கு இருக்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய எத்தனை கட்சிகள்ல பிரச்சனை. ஒரு 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 பாஜக இந்த உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றதுனால எத்தனை கட்சிகள்ல பிரச்சனை பண்றாங்க, எத்தனை கட்சிகளை உடைக்க முயற்சி பண்றாங்க பாருங்க. இவரு டிஎம்கே வந்து கடுமையாக எதிர்க்கிறாரு. டிஎம்கே ஆட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அது மாதிரி இயற்கை வளங்கள் வந்து கொள்ளையடிக்கப்படுகிறது. ஒரு கட்டத்துக்கு அடுத்தபடியா போய் பாஜகவோட கள்ள தொடர்பு வச்சிருக்கு அப்படின்னு வேற பேசுறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அதுக்கான ஆதாரங்களை நீங்க வைக்கணும். பாஜகவுடைய கள்ள கூட்டணியில திமுக இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. தொடர்ந்து இதை பேசிட்டு வரீங்க. அதற்கான வலுவான ஆதாரங்கள் ஏதாவது நீங்க இதுவரைக்கும் சொல்லிருக்கீங்களா? சும்மா இந்த ரெட்டாரிக் பேசுறது வந்து அபத்தமா இல்லையா உங்களுக்கு? கள்ள கூட்டணியில இருக்குன்னா அதற்கான ஆதாரங்களை கொடுங்களேன். அதற்கான ஏதாவது ஒரு ஆதாரத்தை சொல்லுங்களேன். கள்ள கூட்டணியில இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை சொல்லுங்களேன். கேட்டா என்ன சொல்லுவாங்க? நிதி ஆயோக் மீட்டிங்க்கு சிஎம் போனாரு அப்படின்னு பேசுவாங்க. சிஎம் போனதுக்கு அப்புறம் தானே இன்னைக்கு பெரியசாமி வீட்டுல இடி ரெய்டு நடந்திருக்கு. அப்ப நீங்க எவ்வளவு அபத்தமா இருக்கு?
இன்னைக்கு எல்லா விஷயத்திலயும் திமுக வந்து அரசியல் ரீதியாகவும், அரசியல் தளத்துல இருந்தும் சரி, கருத்தியல் தளத்துல இருந்தும் சரி, இன்னைக்கு திமுக கூட்டணி தானே பாஜகவை தொடர்ந்து எந்த சமரசமும் இல்லாம எதிர்த்துட்டு இருக்கோம். ம். எல்லா விஷயத்திலயும் பிரச்சனை இருக்கு. நமக்கு கீழடிக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு வர வேண்டிய பள்ளிக்கல்வி நிதியை நிறுத்தி வச்சிருக்காங்க. டீலிமிட்டேஷன், ஓட் சோரி, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய டெமோகிராஃபியை மாத்த முயற்சி பண்றாங்க. இங்க இருக்கிற ஓட்டை திருட்ட முயற்சி பண்றாங்க. நம்மளுடைய ரெப்ரசன்டேஷனை மாநில உரிமைகள்ல கை வைக்கிறாங்க. இன்னைக்கு ஆளுநருக்கு எதிராக அவ்வளவு தூரம் நம்ம கோர்ட்டுக்கு போய் ஒரு சட்ட போராட்டம் பண்ணி நம்ம ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வந்தோம்னா பாஜக தரப்புல இருந்து ஒருத்தரை விட்டு கேஸ் போட சொல்லி அதுக்கு ஸ்டே வாங்கி வைக்கிறாங்க. இவ்வளவு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குல்ல. எந்த இடத்துல திமுக சமரசம் பண்ணிருக்கு சொல்லுங்க. பாஜகவோட எந்த கொள்கையிலயாவது இல்ல அரசியல் ரீதியாவோ ஏதாவது ஒரு தளத்துல திமுக சமரசம் பண்ணிருக்கா? ஆதாரத்தோட சொல்லுங்களேங்க. மறைமுக கூட்டணின்னு பேசினா போதுமா? அதற்கான தரவுகள் கொடுங்களேன். கொடுத்தா மக்கள் நம்ப போறாங்க. இல்லன்னா 10ஓட சேர்த்து 11 அப்படின்னு நீங்க சொல்ற விஷயங்களை கடந்துதாங்க போயிடுவாங்க மக்கள். உங்களுடைய அருமையான நேரத்துக்கும் கருத்திற்கும் நன்றி. தேங்க்யூ.